அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரோக்கியமான உணவை பற்றி பேச போகிறோம். அதை எந்த மாதிரி பயன்படுத்தினாங்க, அந்த காலத்தில் எந்த மாதிரி பயன்படுத்தினாங்க, இந்த தலைமுறையினருக்கு நம்ம எப்படி கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத பற்றி நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அதில் முதற்கட்டமாக பார்த்தா இந்த விஜய் ட்ரெடிஷ்னல் ரைஸ் நிறுவனம் ஒரு 5 வகையான பாரம்பரிய உணவுகளை இன்றைக்கி அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. அதன் நிறுவனர் திரு விஜய் அவர்கள் அதை அவரே பயன்படுத்தி அதில் எந்த மாதிரியான பயன்களை அவர் அனுபவித்தார், தான் அனுபவித்த பயனை பொதுமக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று ஏன் அவருக்கு அந்த எண்ணம் வந்தது என்பதை பற்றி நம்ம இங்கே பார்ப்போம். இந்த விஜய் ட்ரெடிஷ்னல் ரைஸ் 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் துவங்கப்பட்டிருக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் திரு விஜய் அவர்கள் ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனு. அவர் தொடர்ந்து ஒரு தனியார் நிறுவனத்திலும் ஒரு அதிகாரியாக பணி செய்து கொண்டிருக்கிறார். ஒரு 149 கிலோ எடை கொண்ட அவர் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தொடர்ந்து உடற்பயிற்சி, அவர் எடுத்துக்கொண்ட உணவு பக்குவத்தின் மூலமாக 79 கிலோவாக அவர் உடல் எடையை குறைத்திருக்கிறார். ஸோ என்ன மாதிரியான உணவை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வகையான உணவை தான் தேர்ந்தெடுத்து அதை தொடர்ந்து காலை மாலை இரவு என்று உணவுகளாக நம்ம காலையில் டிஃபன் சாப்பிடுவோம், மத்தியானம் அரிசி சாதங்கள் சாப்பிடுவோம், அதுமாதிரி நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி போன்ற உணவுகள் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த குறிப்பிட்ட அந்த பாரம்பரிய உணவு என்ன மாதிரி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த கருங்குருவை அரிசி அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பு கவுனி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சிகப்பு சோளம், அப்புறம் திணை, கடைசியாக பார்த்திங்கன்னா மாப்பிள சம்பா அரிசி. ஸோ அந்த காலத்தில் நம்ம மாப்பிள்ளைகளுக்கு மட்டும் கொடுப்பாங்க இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி, அதையும் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நம்ம கேள்விப்படாத பார்த்திங்கன்னா நிறையா இந்த தலைமுறையினர் கருப்பு கவுனியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் கருங்குருவை பற்றி கேள்விப்பட்டதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதுபோல் சிகப்பு சோளம், அது என்ன சிகப்பு கலரில் சோளம் இருக்குமா அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் பெருசாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ அதை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்குவோம். ஸோ தான் பயன்படுத்தி தனக்கு பயன்பட்ட அந்த ஒரு விஷயத்தை பொதுமக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், ஆனால் அவருக்கு மிக குறைந்த விலையில் சேர்க்க வேண்டும் என்று ஒரு FPO என்ற ஒரு விஷயத்தை அவங்க உருவாக்கியிருக்கிறாங்க. ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் என்ற அவரது ஒரு திட்டங்கள் மூலமாக சோஷியல் மீடியா மூலமாக நிறைய நபர்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், நண்பர்கள் மூலமாக அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற விதத்தில் ஃபார்மர்கிட்ட நேரடியாக அதை வாங்கி அதை ப்ரொடியூஸ் பண்ணி அதை பேக்கெட் செய்து ஒரு நிறுவனம் மூலமாக கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இந்த FPO அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த கருங்குருவை அரிசியின் பயனாக பார்த்திங்கன்னா, இந்த பர்டிகுலராக அவர் எடுத்துக்கொண்ட 5 உணவு வகைகள் பாரம்பரிய உணவு வகைகள். அந்த காலத்தில் பெரும் மன்னர்கள் மட்டுமே, அரசர்கள் மட்டுமே, இளவரசர்கள் மட்டுமே உட்கொண்ட உணவாக, அவர்களுக்காக பயிர் செய்யப்பட்ட ஒரு உணவாகவே இருந்து வந்திருக்கு. இன்றைக்கி சாதாரண மனிதர்கள் சாப்பிடுவது ஒரு மிகப்பெரிய ஒரு எட்டாக்கனியாக இருந்த ஒரு விஷயத்தை அவர் கையில் எடுத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய சவாலான பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கருங்குருவை அரிசியின் பயன்பாடு பார்த்திங்கன்னா உணவில் இன்சுலின் அளவு அதிகமாகும் போது தான், இன்சுலின் அதிகமாக ஸ்பைக் ஆகும் பொழுது தான் கேன்சர் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது, டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பிளட் ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவில் சரிவிகிதமாக அதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷனல் எந்த அளவுக்கு நம்ம உடலுக்கு தேவையோ எடுத்துக்கொண்டு மீதி உணவுகளை சக்கையாக எடுத்து வெளியேற்றக்கூடிய ஒரு வேலையை இது போன்ற உணவுகள், பாரம்பரிய அரிசி வகை உணவுகள் செய்துங்கிறத அவங்க தெரிந்து கொண்டு அதை பற்றி நிறைய ஆராய்ச்சி செய்து அந்த உணவை தானும் எடுத்துக்கொண்டு அதை பயன்படுத்தி இன்றைக்கி மிகப்பெரிய உடல் மாற்றத்தை அவர் அனுபவிச்சிருக்கிறாரு. அந்த உடல் மாற்றத்தை அடுத்த தலைமுறையினருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். இன்றைக்கி ஜங்க் ஃபுட்லேயே வாழ்ந்துகிட்டு இருக்கிற இளம் தலைமுறையினர் குறிப்பாக ஷவர்மா, பீஸா, பர்கர் போன்ற விஷயங்களில் மூழ்கி கிடக்கும் இளைஞர் சமுதாயத்திற்கு அந்த காலத்தில் நம்ம மரபு, நம்ம மண் சார்ந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இளம் தலைமுறையினருக்கு என்ற ஒரு உயர்ந்த லட்சியத்தை கையில் எடுத்துக்கொண்டு இந்த பாரம்பரிய அரிசி வகைகளான கருங்குருவை, சிகப்பு சோளம், கருப்பு கவுனி, திணை, மாப்பிள சம்பா போன்ற விஷயங்களை அவங்க இன்றைக்கி மார்க்கெட்டிங் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட முயற்சி வெற்றியடைய வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
அதிகப்படியாக நம்ம வந்து இன்னைக்கு மூழ்கி கிடக்கும் இந்த ஜங்க் ஃபுட்லேருந்து வெளியில் வரணும்னா நம்ம தலைமுறையினருக்கு நம் முன்னோர்கள் பயன்படுத்திய இந்த பாரம்பரிய அரிசி வகைகளை வந்து தெரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த கருத்தை வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவாக செய்கிறோம். தொடர்ந்து இது போன்ற ஒரு பாரம்பரிய அரிசி வகைகளை பற்றி நம் இளம் தலைமுறையினருக்கு தெரியப்படுத்தி ஒரு ஆரோக்கியமான ஒரு சுகாதாரமான ஒரு வாழ்வியலை அவர்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.